புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிற சங் பரிவார் கும்பல், அவரை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளுகிற பாரதிய ஜனதா கும்பல், புரட்சியாளர் அம்பேத்கரின் இந்த போராட்டம் எந்த பின்னணியில் நடந்தது என்கிற வரலாற்றை படித்தறிய வேண்டும். அம்பேத்கர் சிலைக்கு அருகில் நெருங்குவதற்கு அருகதையற்றவர்கள் இந்த சனாதன கும்பல். அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். மனுஸ்மிருதியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூகம் பெண் சமூகம்தான். நண்பர் கமல்ஹாசன் சொல்றாரு, இப்ப காலாவதி ஆகி போச்சு, அதெல்லாம் யார் நடைமுறையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் யாருக்கு அஞ்சு சொன்னாரோ தெரியல. ஆணவ கொலைகள் ஏன் நடக்கின்றன? சாதி கலப்பு கூடாதுன்னு தானே, இனக்கலப்பு கூடாதுன்னு தானே. அதுதானே மனு தர்மம். இரட்டை குவளை இருக்கிறது என்றால், இரட்டை சுடுகாடு இருக்கிறது என்றால், இரட்டை வாழிடம் இருக்கிறது என்றால், இரட்டை பாராளுமன்றம் வேண்டும். அம்பேத்கர் சட்டம் இருக்கிற வரையில், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கிற வரையில் இந்த மண்ணில் அவர்களுடைய கனவு நனவாகாது. இப்ப நேரடியாக அதை எதிர்க்க முடியல. அம்பேத்கரை நேரடியாக எதிரின்னு சொல்ல முடியல. அதனால அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடிக்கிட்டு அம்பேத்கர் எழுதிய சட்டத்துக்கு வேட்டு வைக்க பார்க்கிறார்கள். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று வர்ணாசிரம அடிப்படையிலே ஒரு சமூக ஒழுங்கை இங்கே மறுபடியும் கட்டமைக்க முடியாது என்றாலும் கூட இந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை தக்க வைக்க வேண்டும். எதிர்காலம் எப்படி போகுங்கிற கவலையா இருக்கு. இந்த சமூக ஒழுங்கு சிதைந்து கொண்டிருக்கிறது என்பது கவலையாக இருக்கிறது. ஆகவே எப்படியாவது அதை ரெட்ரீவல் பண்ணணும், அதை மறுபடியும் மீட்கணும், அந்த சோசியல் ஆர்டரை கொண்டு வரணும், அதை தக்க வைக்கணும். அதுக்காக அவன் பல உத்திகளை கையாளுகிறான். கூலிப்படை எல்லாத்துலேயும் உருவாயிட்டான். சோசியல் மீடியாவிலையும் கூலி கும்பல் உருவாயிட்டான். கருமாதி ராமன் ஒருத்தர் இருக்கிறான். கருமாதி ராமன் அவன் வேலையே இந்த 2 ரூபாய்க்கு வேலை செய்யறதான். எல்லாரும் என்ன திருமாங்கிறது பார்த்தால இன்னொரு மா போட்டுறான், திருமாமான்னு. நான் தான் கல்யாணமே பண்றதில்லைன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் என்ன மாமா 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 மாமான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த மதத்தை யாரும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு உள்நோக்கத்தோடு விமர்சிக்கக்கூடிய நிலை இல்லை. ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இதை பயன்படுத்தி வாக்குகளை பொறுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. அரசியல்ல ஆன்மீகத்தை கலக்கக்கூடாது. அதை இந்து சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள், ஏண்டா நீ இந்து மதத்தை பற்றி பேசுற, அதனால தான்டா இந்து மதம் விமர்சிக்கப்படுதுன்னு அவங்க தடுக்கணும். இந்தியாவில் உள்ள கட்சிகள், எந்த கட்சிகளாவது மதம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுறாங்களா? கம்யூனிஸ்டுகள் மதம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுறாங்களா? அதை சொல்லி ஓட்டு கேட்கறாங்களா? இவன் எப்ப பார்த்தாலும் ராமருக்கு கோவில் கட்டணும், வேல்முருகன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முருகனுடைய வேலை எடுக்கணும். எந்த ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை பேசியிருக்கிற, எப்ப பார்த்தாலும் மதம் சாதி மதம் சாதி, இதுதான் நீ பேசுற, இதுதான் அரசியல். தொலைதூரம் நம் கண்ணுக்கு தெரியாமல் என்ன நடக்க போகுதுன்னா, பிடிஎஸ் என்கிற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம், அந்த பொது விநியோக திட்டம் காணாமல் போயிடும். அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும்னா அரசாங்கத்தினுடைய குடோன் இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் அரசாங்கத்தினுடைய குடோன் இருக்கணும்னா எஃப்சிஐ இருக்கணும். இப்போ இதெல்லாம் மூட போறான். எதெல்லாம் செலவு துறைகளோ அந்த துறைகள்லாம் தனியார் மயமாக்கிறது. அதுதான் பிரைவேட்டைசேஷன்ல முக்கியமான கோட்பாடு. இப்ப இதை ஒழிக்கணும். பிடிஎஸ் சிஸ்டமே கூடாது. அதுக்கு தான் இந்த வேளாண் சட்டங்கள். இதுல இந்துக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இவங்க இந்துக்களின் காவலர்கள் சொல்லிக் கொள்கிறார்களே, இந்துக்களே உணர வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்துக்களின் முதல் எதிரியே பாஜக தான். மனுநூல் மூட்டிய தீயில் வெண்மணி எரிந்தது. ஆகவே அந்த வெண்மணியில் சாதி வெறியர்கள், நிலக்கிழார்கள் என்னும் அந்த பண்ணை நிலவுடைமையாளர்கள் அரைப்படி நெல் கூடுதலாக கூலி உயர்வு கேட்டார்கள் என்பதற்காக ஆத்திரம் கொண்டு நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவர் கோபாலகிருஷ்ண நாயுடுவின் தலைமையிலே அந்த மக்களை கொடூரமாக படுகொலை செய்தார்கள். அதன் பிறகு எப்படி அந்த வழக்கு நடந்தது, என்ன தீர்ப்பு தந்தார்கள், தோழர் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய உரையிலே அதை குறிப்பிட்டார். நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்தது. அவர்கள் கனவான்கள், பெரும் நிலக்கழார்கள். அவர்கள் இப்படி ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இந்த வன்முறை வெறியாட்டத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பியிருந்தால் அதற்கென ஆலமர்த்தி தான் செய்வார்களே தவிர அவர்களே நேரடியாக களத்தில் நிற்க வாய்ப்பில்லை என்று ஒரு யூகத்தின் அடிப்படையிலே தீர்ப்பை வழங்கினார்கள், விடுதலை செய்தார்கள். ஆனால் நீதிமன்றம் அவர்களை விடுவித்தாலும் மக்கள் மன்றம் அவர்களை தண்டித்தது.
44 கண்டம் துண்டங்களாக அவன் வெட்டி வீழ்த்தப்பட்டான் என்பது வரலாறு. வெண்மணியில் பற்றிய அந்த தீ இன்னும் கனன்று கொண்டே இருக்கிறது. அது சாதியை ஒரு நாள் முற்றாக எரித்து சாம்பலாக்கும் என்பதை நாம் உறுதியாக ஏற்கக்கூடிய, உறுதிமொழியாக ஏற்கக்கூடிய ஒரு நாள்தான், உறுதியேற்பு நாள்தான் இந்த நாள், வெண்மணி வீரவணக்க நாள். அந்த தோழர்களின் நினைவை கூர்ந்து அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அதைவிட மிக முகாமையான ஒரு நாளாக இந்த நாளை நாம் பார்க்கிறோம். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிவர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாம் எல்லாம் சிசுவாக கூட உருவாகாத காலத்தில் 1927 இதே 25 டிசம்பரில் மராத்திய மண்ணில் ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பார்ப்பனரை வைத்து தலைமை தாங்க வைத்து மக்கள் முன்னிலையில் இந்த மனுஸ்மிருதி என்கிற நூலை எரித்தார். இன்றைக்கு மனு நூலை பற்றி நாம் பேசுகிறோம் என்றதும் அவர்கள் குய்யோ முறையோ என்று குதிக்கிறார்கள், கொதிக்கிறார்கள். இவன் இந்து விரோதி என்று முத்திரை குத்த பார்க்கிறார்கள். தரம் தாழ்ந்த நிலையில் விமர்சனம் செய்கிறார்கள். மிக அருவருப்பான நடையில் நம்மை தூற்றுகிறார்கள். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஆனால் அவர்கள் 1927 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மனு நூலை, மனு சட்டத்தை ஏன் எரித்தார் என்பதை படித்து பார்க்க வேண்டும். அந்த வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிற சங் பரிவார் கும்பல், அவரை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளுகிற பாரதிய ஜனதா கும்பல், புரட்சியாளர் அம்பேத்கரின் இந்த போராட்டம் எந்த பின்னணியில் நடந்தது என்கிற வரலாற்றை படித்தறிய வேண்டும். அவர்களுக்கு அம்பேத்கர் என்கிற ஒரு அடையாளம் தேவை. ஏனென்றால் ஏறத்தாழ இந்தியா முழுவதும் 30 கோடிக்கு மேலான இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்கு வங்கி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அவர்களின் வாக்குகளை இழந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே அவர்கள் உத்திகளை வகுத்து செயல்படுகிறார்கள். உண்மையிலேயே சனாதனத்தின் முதல் எதிரி, சனாதனத்தின் ஒரே எதிரி, சனாதனத்தின் மூர்க்கமான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். இந்த சங் பரிவார் கும்பல் இந்து சமூகத்திற்கு உண்மையிலேயே அவர்கள் பாதுகாப்பு அரணாக இருப்பார்களே ஆனால், சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக இருப்பார்களே ஆனால், அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்க வேண்டிய முதல் எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். அவரைத்தான் அவர்கள் தங்களுடைய முதல் எதிரியாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவரை போல மிக கடுமையாக வெகுமக்களை திரட்டி சனாதனத்தை எதிர்த்த ஒரு அரசியல் தலைவர் எவரும் இல்லை. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் கூட தேர்தல் அரசியலில் ஈடுபடாத ஒரு தலைவர். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் அரசியலிலும் இருந்தார். வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு களத்தில் நின்று கொண்டே சனாதனத்தின் மீது கொடூரமான தாக்குதலை, தீவிரமான தாக்குதலை, அதிதீவிரமான தாக்குதலை நடத்திய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். அம்பேத்கர் ஜெயந்தி. அம்பேத்கர் சிலைகளை தேடி வந்து மாலை அணிவிக்கிறார்கள். அம்பேத்கர் சிலைக்கு அருகில் நெருங்குவதற்கு அருகதையற்றவர்கள் இந்த சனாதன கும்பல்.
அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். எனக்கு தெரிந்து ஒரு தலைவரின் பின்னால் பல லட்சக்கணக்கான மக்கள் அணிவகுத்து ஒரு மதத்தை விட்டு முற்றாக வெளியேறினார்கள் என்று வரலாறு இந்தியாவை தவிர, புரட்சியாளர் அம்பேத்கரின் வரலாறை தவிர வேறு எங்கும் நிகழ்ந்ததாக இல்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கடந்த காலங்களில் எப்படி என்று நமக்கு தெரியாது. மன்னர்கள் மதம் மாறினால் குடிமக்கள் அப்படியே மதம் மாறுவார்கள். அது அந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கும். ஆனால் 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு தலைவருடைய பேச்சை கேட்டு காலம் காலமாக தலைமுறையாக தாம் பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் முற்றாக கைவிட்டுவிட்டு, வாழ்க்கை முறையை உதறிவிட்டு, உடுத்தும் உடைமுறையை உதறிவிட்டு, உண்ணும் உணவு முறையை உதறிவிட்டு ஒரு மதத்தை விட்டு பல லட்சக்கணக்கான பேர் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அது பூ உலகில் எங்கும் நிகழாத புரட்சி. புரட்சியாளர் அம்பேத்கரின் தலைமையில் நடந்த ஒரு புரட்சி. அவர் பௌத்தத்தை தழுவினார் என்பதை விட இந்து மதத்தை விட்டு வெளியேறினார் என்பதுதான் அடிக்கோடிட வேண்டிய ஒன்று. ஒரே நாளில் 10 லட்சம் பேர் ஒரு மதத்தை விட்டு வெளியேறினார்கள். ஏன்? இதைத்தான் நாம் கேள்வியாக எழுப்புகிறோம். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இந்துக்கள் உண்டு, இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. அமெரிக்காவிலே இந்துக்கள் வாழ்கிறார்கள், இங்கிலாந்திலே இந்துக்கள் வாழ்கிறார்கள், ஐரோப்பிய நாடுகளிலே இந்துக்கள் வாழ்கிறார்கள், அராபிய நாடுகளில் கூட இந்துக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான். பெரும்பாலும் அல்ல, 100 விழுக்காடு. இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த இந்துக்கள் தான் பிற நாடுகளில் வாழ்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் அராபிய நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. இந்தியாவிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. உலக நாடுகள் முழுவதும் அப்படி இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அந்தந்த மண்ணின் பூர்வீக குடிகள், அந்தந்த மண்ணை சார்ந்த குடிமக்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. நான் கேட்கிறேன், உலகத்தில் வேறு எந்த நாட்டிலாவது, எந்த நாட்டின் ஒரு குடிமகனாவது நான் கிறிஸ்தவத்தை விட்டு இந்துவை ஏற்றுக்கொண்டேன், இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் இஸ்லாத்தை விட்டு இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற, சான்று காட்டுகிற நிலை உண்டா? ஒரே ஒரு ஆள். கிறிஸ்தவத்திற்கு முன்னர் தோன்றிய மதம், இஸ்லாத்துக்கு முன்னர் தோன்றிய மதம், எந்த காலத்தில் தோன்றியது என்றே வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு தொன்மை வாய்ந்த மதம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற நிலையிலே ஏன் இந்த மதம் இந்தியாவை தாண்டி வேறு எந்த மண்ணிலும் எந்த தேசத்திலும் பரவவில்லை? 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய கிறிஸ்தவத்தை உலக நாடுகளில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் அதை உள்வாங்கி இருக்கிறார்களே, ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, பரவி இருக்கிறதே. அரேபிய நாடுகள் முழுவதும், இன்னும் உலக நாடுகள், தென்னாப்பிரிக்க நாடுகளிலும் இஸ்லாம் பரவி இருக்கிறதே. ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறார்களே, இஸ்லாமிய நாடுகளே உருவாகி இருக்கின்றனவே, கிறிஸ்தவ நாடுகளே உருவாகி இருக்கின்றனவே. ஏன் இந்தியாவை தவிர வேறு எந்த இடத்திலும், எந்த தேசத்திலும் அந்த நாட்டின் குடிமகன் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்துக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய நல்லதுக்காக நான் சொல்லுகிறேன். நம்முடைய மதம் ஏன் இதுவரையில் வேறு எந்த நாட்டிலும் எந்த நாட்டு குடிமக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அது ஏன் பிற தேசங்களில் பரவவில்லை என்று என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? ஒரே காரணம்தான், இந்த ஒரு மதம்தான் சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிற மதம். உலகத்தில் வேறு எந்த மதமும் சமத்துவத்தை மறுக்கவில்லை. மானுட சமத்துவத்திற்கு எதிரான மதம். பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வை போதித்து அதை நிலைப்படுத்தி இருக்கிற ஒரு கோட்பாடு, என்றும் அழியாதது, எக்காலத்திலும் மாறாதது என்கிற பொருளை கொண்ட சொல் சனாதன் என்கிற சொல். அதனுடைய உயிர் நாடி என்பதே இந்த சமத்துவமின்மை என்பதில் தான் இருக்கிறது, உயர்வு தாழ்வு என்பதில் தான் இருக்கிறது. மேல் கீழ் என்கிற அந்த கருத்தியலில் தான் இந்த மதத்தின் உயிர் நாடி இருக்கிறது. அதனால்தான் இந்த மண்ணின் குடிமக்கள், இந்த நாட்டின் பூர்வீக குடிகள்,
கிறிஸ்தவத்தை ஏற்கிறான், இஸ்லாத்தை ஏற்கிறான். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே கிறிஸ்தவர்கள் குடியிருக்கவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், அராபிய நாடுகளில் இருந்து வந்து இங்கே இஸ்லாமியர்கள் இல்லை. ஆகவே இந்த மண்ணை சார்ந்த குடிமக்கள் இப்படி இன்னொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு நிலை இங்கே ஏன் ஏற்பட்டது? ஏன் அது தேய்ந்து வருகிறது? ஏன் அது சுருங்கி வருகிறது? அது ஏன் வலுக்குன்றி வருகிறது? அது ஏன் ஒரு சிறுபான்மை மதமாக மாறிக்கொண்டிருக்கிறது? ஒப்பீட்டளவிலே, உலக அளவிலே பௌத்தத்திற்கு முந்தைய மதம், கிறிஸ்தவத்திற்கு முந்தைய மதம், இஸ்லாத்துக்கு முந்தைய மதம். இந்த கேள்விக்கு நீங்கள் விடை தேட வேண்டாமா? இதைத்தான் நாம் எழுப்புகிறோம். இதில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து சொன்ன தலைவர்களை நீங்கள் விமர்சிப்பதை விட இந்த குறைபாடுகளை களைய வேண்டும் என்றல்லவா எண்ண வேண்டும். அதுதானே புத்திசாலித்தனம், அதுதானே அறிவுடைமை என்று சொல்ல முடியும். அதைத்தானே உங்கள் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு ஆதரவான நிலையிலே இருந்து பணியாற்றிய தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொன்னார். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆரிய சமாஜத்தை எதற்காக உருவாக்கினார்? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை எதற்காக உருவாக்கினார்? இந்த மதத்தின் கொடூரமான கோட்பாடுகளை சரி செய்ய வேண்டும், சீர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே, சதி வழக்கத்தை ஒழிப்பதற்காகத்தானே ராஜாராம் மோகன் ராய் தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் போராடினார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை எதிர்த்து தானே பேசினார். அவரும் ஒரு இந்து தானே. தயானந்த சரஸ்வதி சுவாமிகளும் ஒரு இந்து தானே. அவரை நாங்கள் விமர்சிக்கிறோமா? அவரை பற்றி என்றைக்காவது நாங்கள் வெளியில் பேசியிருக்கிறோமா? இந்த மதத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி உலகம் முழுவதும் போய் பரப்புரை செய்தாரே சுவாமி விவேகானந்தர், விவேகானந்தரை பற்றி நாங்கள் பேசுகிறோமா? நாராயண குருவை பற்றி ஏதேனும் நாங்கள் சொல்லுகிறோமா? ஐயா வைகுண்டரை பற்றி நாங்கள் ஏதேனும் பேசுகிறோமா? அவர்கள் எல்லாம் இந்துக்கள் தானே உங்கள் மொழியில். ஏனென்றால் அவர்கள் இங்கே பிறப்பின் அடிப்படையில் நிலவுகிற இந்த வேறுபாடுகளை, பாகுபாடுகளை, உயர்வு தாழ்வு என்கிற கேடுகளை, சீர்கேடுகளை களைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கான பரப்புரைகளை மேற்கொண்டார்கள். அந்த மதத்தில் இருந்து கொண்டே, அந்த களத்தில் நின்று கொண்டே அதை அவர்கள் செய்தார்கள், துணிந்து செய்தார்கள். அவர்களை எல்லாம் உங்களால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. உங்களுக்கு குரு சவர்கரும் கோட்சேயும் தானே. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்களின் கோட்பாட்டு குரு மனு தானே. அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இங்கே ஸ்லோக வாரியாக எடுத்து படித்து காட்டினாரே நம்முடைய அண்ணன் பழ கருப்பையா அவர்கள். மனுவை ஏற்றுக்கொள்ளுகிற உங்களால், ஏற்றுக்கொள்ள முடிகிற உங்களால் ஏன் இந்த சீர்திருத்த செம்மல்களை, இந்த மதத்தில் இருந்தே போராடியவர்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அவர்களை பற்றி ஏன் உங்களால் பொது மேடைகளில் பேச முடியவில்லை? பாலிய விவாகத்திற்கு எதிராகவும் சதி வழக்கத்திற்கு எதிராகவும் போராடி அதிலே சாதித்து காட்டிய ஒரு போராளிதான் ராஜாராம் மோகன் ராய். கர்நாடகத்தை சார்ந்த பசவப்பா அப்படித்தான் போராடினார். ரைதாஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படித்தான் அதை எதிர்த்து போராடினார்கள். அதே மதத்தை சார்ந்த மகாத்மா பூலே, ஜோதிராவ் பூலே, அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்டியவர் தான். அவர் ஒன்றும் கிறிஸ்தவர் அல்ல, இஸ்லாமியர் அல்ல. ஆகவே இந்த உலகளாவிய அளவில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த மதங்களில் இந்து மதம் பழமை வாய்ந்த மதம்தான் உங்கள் சொற்படி. ஆனால் வரலாற்றில் இருக்கிற குறிப்புகளின்படி இந்து என்கிற சொல் சிலர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதிகபட்சம் போனால் 200 ஆண்டுகளில் இங்கே அந்த சொல்லாடல் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது. சைவ சமயம் என்றுதான் படித்திருக்கிறோமே தவிர சைவ மதம் என்று படிக்கவில்லை. வைணவ சமயம் என்றுதான் படித்திருக்கிறோமே தவிர வைணவ மதம் என்று படிக்கவில்லை. இந்தியாவில் இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய பகுதிகளில் 6 வகையான மதங்கள் அல்லது சமயங்கள் நடைமுறையில் இருந்திருக்கின்றன.
அதை ஒருங்கிணைத்த பணியை ஆதிசங்கரர் மேற்கொண்டார் என்று நாம் சில குறிப்புகளில் பார்க்கிறோம். கணபதியை வழிபடுகிற வழிபாட்டு முறைக்கு கானபத்தியம், முருகனை வழிபடுகிற வழிபாட்டு முறைக்கு கௌமாரம், குமாரனை வழிபடுகிற அந்த வழிபாட்டு முறைக்கு கௌமாரம், சக்தியை வழிபடுகிற முறைக்கு சாக்தம், சூரியனை வழிபடுகிற வழிபாட்டு முறைக்கு சௌரம், சௌராஷ்டிரா என்று வருவது அதிலிருந்து தான். சௌரம், சௌரம் என்றால் சூரியன், சூரிய வழிபாடு. சிவனை வழிபடுகிற வழிபாட்டு முறைக்கு சைவம், திருமாலை வழிபடுகிற வழிபாட்டு முறைக்கு வைணவம். விஷ்ணு என்பதெல்லாம் பின்னாலே இணைக்கப்பட்டது. திருமால் என்பதுதான் தமிழர் வாழ்வியலிலே காணப்படுகிற ஒரு சொல்லாடல். அதையெல்லாம் இணைத்து விட்டார்கள். ஆகவே இந்த 6 வகையான மதங்களை ஒருங்கிணைத்த பணிகளை அவர் மேற்கொண்டார் ஆதிசங்கரர் என்று நாம் பார்க்கிறோம். இவை சமயம் என்றுதான் சொல்லப்படுகிறது. சமைதல், சமைத்தல், சமைந்த நிலை என்கிற அந்த பொருளில் அது அழைக்கப்படுகிறது என்கிற கருத்தை கலையரசி அம்மா அவர்களும் சொன்னார்கள், நம்முடைய அண்ணன் பழ கருப்பையா அவர்களும் சொன்னார்கள். ஆனால் இன்னொரு கருத்தும் இருக்கிறது. சமமான இயம் என்று சொல்லப்படுகிற சம இயம் என்கிற கருத்தும் அதில் இருக்கிறது. சமத்துவம், இறைநிலை அனைவருக்கும் சமமானது. அதில் ஒரு மேல் சாதிக்கு ஒரு இறைநிலை, கீழ் சாதிக்கு ஒரு இறைநிலை கிடையாது. இறைமை என்றால் அது அனைவருக்கும் சமமானது. சம இயம் என்பதுதான் சமயம் என்றானது. சமைதல் என்று பொருள், மை அல்ல மா, சம, சமம், சமன். தமிழர் வாழ்வியலில் சமம் என்பது, சமத்துவம் என்பது மெய்யியலிலும் அந்த இறையியலிலும் இருந்திருக்கிறது. அதை கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பக்குவம் இருந்திருக்கிறது. அந்த பண்பு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, முதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அதில் எந்த வேறுபாடும் கூடாது என்கிற அந்த கருத்தியல் தான் நம்முடைய கருத்தியலாக, மெய்யியலாக இருந்திருக்கிறது, இறையியலாக இருந்திருக்கிறது. ஆகவேதான் கேட்கிறார்கள், நான் சைவத்தை சார்ந்த பெண்மணி, என்னை எப்படி நீ இந்து என்று சொல்லுகிறாய், அதை ஏற்க முடியாது என்று இந்த இடத்திலே அம்மா கலையரசி அவர்கள் பேசுகிறார். உடனே அவரை கொச்சைப்படுத்துகிற நிலை. நாளைக்கு அண்ணன் பழக்கருப்பையா அவர்களை கூட சமூக ஊடகங்களிலே அற்பர்கள் தம் மனம் போன போக்கிலே விமர்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து வந்தவர் அவர். அண்ணன் அவர்கள் காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். என்னை அழைத்து அவருடைய இல்லத்திலே இயக்க தோழர்களோடு அழைத்து விருந்து பரிமாறியவர். பெரிய வீடு, காரைக்குடியிலே போனால் உங்களுக்கு தெரியும், செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்களின் வீடு இந்த தெருவிலே ஆரம்பித்து அந்த தெருவிலே முடியும். உள்ளவே நம்ம 1 கிலோமீட்டர் வாக்கிங் போகலாம், வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு வீடு, அரண்மனை. அவர் சொன்னார், இப்போ எங்கள் வீட்டில் 2 பேருக்கு தான் நாங்கள் மனமாற விருந்தளித்தோம். ஒன்று பெரியவர் கக்கன், அதன் பிறகு திருமாவளவனாகிய உங்களுக்கு என்று சொன்னார். இந்த பரந்த உள்ளத்தை அல்லது பெருந்தன்மையான விருந்து உபசரிக்கும் அந்த மாண்பை, அந்த பண்பை சைவம் அவருக்கு தந்திருக்கிறது, சமயம் தந்திருக்கிறது. மனு தர்மத்தை அவர் படித்திருந்தால், மனு தர்மத்தை அவர் ஏற்றிருந்தால், மனு தர்மத்தை அவர் நம்பியிருந்தால், மனு தர்மத்தை அவர் போற்றக்கூடிய நிலையை பெற்றிருந்தால் அவருக்கும் நமக்கும் இடைவெளி இருந்திருக்கும். நீ வேறு நான் வேறு என்று சொல்லுகிற ஒரு அணுகுமுறை அவரிடத்திலே இருந்திருக்கும். ஆனாலும் கடவுள் நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையை பெற்றிருந்தாலும் கூட மானுடம் மகத்தானது, இத்தகைய முரண்பாடுகள் கூடாது, இழிவு திணிக்கக்கூடிய அந்த போக்குகள் கூடாது என்கிற அந்த உயரிய கருத்தியலை அல்லது பண்பாட்டை அவர் பெற்றிருக்கிறார். அதை அப்படிப்பட்ட ஒரு பாகுபாட்டை அல்லது வேறுபாட்டை அல்லது முரண்பாட்டை இந்த மண்ணிலே நிலைக்கை செய்தது, ஒரு கோட்பாடாக இருந்து நிலைக்கை செய்தது மனு தர்மம் என்பதை கண்டறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 1927 மகத் என்கிற இடத்தில் சவுத்தார் குளத்தில் இறங்கி
அவர் தண்ணீர் எடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்த முயற்சிக்கிறார். அதற்கென்று ஒரு மாநாடு நடத்துகிறார். அவர் சொல்லுகிறார், அது பேசுகிறார், ஒரு அன்டச்சபிள், தீண்டப்படாதவன் வளர்க்கிற விலங்குகளை கூட அந்த குளத்திலே இறங்க அனுமதிக்கிறார்கள். ஆனால் அந்த விலங்குகளின் உரிமையாளராக இருக்கிற ஒரு தீண்டப்படாதவனை அந்த குளத்தில் இறங்க விடாமல் தடுக்கிறார்கள். இது என்ன உளவியலோ தெரியவில்லை என்று அவர் வேதனைப்படுகிறார். இப்படி ஒரு நிலை இங்கே நீடிப்பதற்கு காரணம் எது என்று அவர் தன்னுடைய நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்களை எல்லாம் அவர் வாசித்து முடித்த பிறகு அவர் உணர்ந்த உண்மை, இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சமூக கட்டமைப்பு, இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த உயர்வு தாழ்வு, இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த தீண்டாமை கொடுமைகள், இவை அனைத்துக்கும் அடிப்படையானது மனு தர்மம் தான், மனுஸ்மிருதி தான். எனவே இதை கொளுத்தாமல் பெண்களுக்கு விடுதலை இல்லை, தீண்டாமையை ஒழிக்க முடியாது, சாதியை ஒழிக்க முடியாது என்று பேசுகிறார். சில பேர் தீண்டாமையை ஒழித்தால் போதும், சாதியை ஒழிக்க வேண்டாம் என்று பேசுகிறார்கள் என்று காந்தியடிகளையும் அவர் ஒருபுறம் எப்போதும் விமர்சித்துக் கொண்டே இருப்பார். ஏனென்றால் காந்தியடிகளும் ஒரு தீவிரமான இந்து பற்றாளர், மத பற்றாளர். இன்னும் சொல்ல போனால் அவர் வைணவத்தை பின்பற்றக்கூடியவர். ஹரே ராம் ஹரே ராம் என்று ராமனை வழிபடக்கூடியவர். அவர் இந்த சாதி அமைப்பை சீர்குலைக்க கூடாது, இந்த சோசியல் ஆர்டர் என்கிற சமூக ஒழுங்கை சீர்குலைக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தவர். அவருக்கு அந்த கோட்பாட்டிலே ஒரு நம்பிக்கை உண்டு. முற்பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு, அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு, கர்ம வினைப்பயனின் மீது அவருக்கு நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தால் அவர்கள் மனுவாதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்று பொருள். ஆக அவர் என்ன சொன்னார் என்றால், தீண்டாமையை ஒழிக்க வேண்டும், சாதி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்டார், தீண்டாமையை ஒழித்தால் தீண்டப்படாதவர்கள் என்ன நிலையை அடைவார்கள் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். ஒருவேளை தீண்டாமையை ஒழிக்கப்பட்டு விட்டால் தீண்டப்படாதவர்களாக இருந்தவர்கள் அடுத்த என்ன நிலையை அவர்கள் அடைவார்கள்? அடுத்த என்ன நிலையை அவர்கள் அடைவார்கள் என்றால் சூத்திரர்கள் என்கிற நிலையைத்தான் அடைய முடியும். அவர்கள் வைசியர்களாக முடியாது, வைணவ அல்லது சத்திரியர்களாக முடியாது, பிராமணர்களாகவும் ஆக முடியாது. தீண்டப்படாதவர்களை பஞ்சமர்கள் என்று அழைக்கிறார்கள். ஒருவேளை தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டால் தீண்டப்படாதவர்களாக இருந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ன நிலையில் மதிக்கப்படுவார்கள் என்றால் சூத்திரர்களாக மதிக்கப்படுவார்கள். சூத்திரர்களை இந்த ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி உட்பட எப்படி நடத்துகிறது என்று கேள்வி எழுப்புகிறார். சூத்திரர்களை சாதி வெறியர்களாகவும் மத வெறியர்களாகவும் தான் நடத்துகிறது, மனிதர்களாக நடத்தவில்லை. இழிவானவர்களாகத்தான் அது ஒரு அடுக்கிலே வைத்திருக்கிறது. பிராமணர்களுக்கும் கீழானவர்கள், இன்னும் சொல்ல போனால் சத்திரியர்கள், வைசியர்கள் என்கிற அந்த 3 வர்ணங்களுக்கும் கீழானவர்கள். அதை பெரியார் அவருடைய மொழியிலே சொன்னார், சூத்திரன் என்றால் அப்பன் பெயர் தெரியாதவன். இன்னும் அவர் பச்சையாக சொன்னார். எனவே சூத்திர நிலைக்கு உயர்வதுதான் தீண்டாமை ஒழிப்பு கோரிக்கையை முன்வைப்பது. எனக்கு தீண்டாமை வேண்டாம், என்ன இன்னொரு சாதியா சேர்த்துக்கோ. இன்னொரு சாதியான்னா என்ன, எந்த வர்ணத்துக்குள்ள உன்னை கொண்டு போய் வைக்க முடியும்? இதை அன்றைக்கே கேட்கிறார். 1927 புரட்சியாளர் அம்பேத்கர் கேள்வி எழுப்புகிறார். சூத்திர நிலை என்பதே அருவருப்பானதுதான், தலைக்குனிவானதுதான், வெட்கக்கேடானதுதான், கேவலமானதுதான், இழிவானதுதான். எனவே ஒட்டுமொத்தத்தில் சாதியை ஒழிக்க வேண்டும். சாதியை ஒழிக்க வேண்டுமானால் மனுஸ்மிருதியை எரிக்க வேண்டும். அந்த முறையை, அது உருவாக்கி வைத்திருக்கிற சமூக கட்டமைப்பு முறையை தகர்க்க வேண்டும். அந்த புரிதல் இருந்தால் தானே, கோட்பாட்டு தெளிவு இருந்தால் தானே செயல்பாட்டு தெளிவு வரும். சில பேர் சிஸ்டம் சரியில்லைம்பாங்க. இந்த சிஸ்டம் சரியில்லைன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு பின்னாலையும் ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். சிஸ்டம் சரியில்லைன்னா கான்செப்ட் சரியில்லைன்னு அர்த்தம். சிஸ்டம் சரியில்லைன்னா பாலிசி சரியில்லைன்னு அர்த்தம். சிஸ்டம் சரியில்லைன்னா பிலாசபி சரியில்லைன்னு அர்த்தம். எல்லா சிஸ்டம்களும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுகிறது. ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுகிறது.
இப்போ சிஸ்டத்தை சரி செய்யணும்னா நீ கான்செப்டை சரி செய்யணும்னு அந்த புரிதல் இருந்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ இந்த சோசியல் சிஸ்டம் சரியில்லைன்னா இதற்கான கான்செப்ட் எது, இதற்கான கோட்பாடு எது, இதற்கான கொள்கை எது? அதை புரட்சியாளர் அம்பேத்கர் உணர்ந்து சொல்லுகிறார். இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்இக்வாலிட்டி என்கிற, இன்ஜஸ்டிஸ் என்கிற முறைமைகள் தொடர்வதற்கு காரணம் சமத்துவமின்மையும் அநீதி முறைமைகளும் இங்கே தொடர்வதற்கு காரணம் ஒரு கோட்பாடு, அதுதான் மனுஸ்மிருதியின் கோட்பாடு. அது வெறும் கருத்தியலாக மட்டுமில்லாமல் சட்டமாகவும் இருக்கிறது. அதனால தான் நான் பல முறை பேசுகிற போது மனு சட்டம் என்று கூட சொல்லுவேன். இந்த துண்டறிக்கையிலும் மனு சட்டம் என்று தான் நாம் பதிவு செய்திருக்கிறோம். நம்முடைய வரலாற்றை படிக்கிற காலத்தில் கூட அதை கோட் ஆஃப் மனு என்று தான் சொல்லி தருகிறார்கள். கோட் ஆஃப் மனு, கோடு என்றால் சட்டம், CODE, கோட் ஆஃப் மனு, மனு சட்டம். ஆகவே அந்த மனு சட்டம் வெறும் வாழ்வியல் கோட்பாட்டை மட்டும் சொல்லக்கூடியதாக இல்லை, ஒரு சமூக கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்கான, நிறுவுவதற்கான சட்ட வரையறைகளாகவும் அது இருக்கிறது. பிராமணன் தவறு செய்தால் என்ன தண்டனை, சூத்திரன் தவறு செய்தால் என்ன தண்டனை, பிராமண பெண் ஒழுக்கம் தவறினால் என்ன தண்டனை, சூத்திர பெண் ஒழுக்கம் தவறினால் என்ன தண்டனை, சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, படித்தால் என்ன தண்டனை, இதையெல்லாம் அது வரையறுத்திருக்கிறது. சாதி கலப்பு கூடாது, வர்ண கலப்பு கூடாது. சாதி கலப்பு, வர்ண கலப்பு கூடாது என்பது எந்த கோட்பாட்டில் இருந்து வருகிறது? தூய்மைவாதம் என்கிற கோட்பாட்டில் இருந்து வருகிறது. தூய்மைவாதம் வந்தால் அதற்கு எதிர் சொல்லாடல் தேவை. தூய்மை என்றால் தீட்டு. இப்ப தீட்டு என்கிற கருத்தாடல் எதிலிருந்து வருகிறது என்றால் தூய்மை என்கிற கருத்தாடலில் இருந்து வருகிறது. தூய்மைவாதத்தை காப்பாற்ற வேண்டுமானால் கற்பு என்கிற ஒரு புதிய கருத்தியல் தேவைப்படுகிறது. ஏன்னா இனக்கலப்பு கூடாது, சாதி கலப்பு கூடாதுன்னா எங்க முக்கியமான முடிச்சு இருக்கிறது என்றால் பெண்ணை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்க வேண்டும். ஒரு பெண்ணை பிடிச்சு கையில் வச்சுக்கிட்டா இனக்கலப்பு நிகழாது. அவன் கண்காணிப்பிலே வச்சுக்கணும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனக்கலப்பு நிகழ்வதற்கு எது அங்கே காரணமாக இருக்கிறது என்றால் பெண் என்கிற இனம்தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே பெண்ணை பிடித்து வைத்துக் கொண்டால் இனக்கலப்பு நிகழாது, சாதி கலப்பு நிகழாது, வர்ண கலப்பு நிகழாது. வர்ண கலப்பு நிகழாமல், சாதி கலப்பு நிகழாமல், இனக்கலப்பு நிகழாமல் தடுக்கப்பட வேண்டும் என்றால் பெண்ணை ஒடுக்க வேண்டும். பெண்ணும் நம் மனிதன் மாதிரி, ஆண் மாதிரி ஒரு உணர்ச்சி உள்ளதான். அப்போ ஒரு போதனைகளின் மூலமாக பெண்களை கட்டுப்படுத்த முடியாது. எப்போதுமே ஒரு ஆர்டர் என்றால் அங்கே ஒரு வன்முறை இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஒழுங்கு என்றால் அங்கே ஒரு வன்முறை நிகழ்ந்திருக்குன்னு அர்த்தம். வன்முறை இல்லாமல் எந்த ஒழுங்கும் இங்கே உருவாகாது. ஆகவே ஒரு குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளே அந்த பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக, மாமனாருக்கு கட்டுப்பட்டவளாக, மாமியாருக்கு கட்டுப்பட்டவளாக, நாத்தனாருக்கு கட்டுப்பட்டவளாக, புருஷனுக்கு கட்டுப்பட்டவளாக, ஆண்களாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டவளாக, இயல்பாகவே ஒடுங்கி முடங்கி அவள் இந்த வாழ்க்கைக்குள்ளே தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாள். அதற்கு அவள் இணங்கி வாழ்கிறாள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு ஒரு பெண்ணுக்குள்ளே உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்றால், திணிக்கப்பட்டு இருக்கிறது என்றால், ஆதி காலத்தில் கொடூரமான ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிராக நிகழ்ந்திருக்கிறது என்று பொருள். மிக கொடூரமான ஒடுக்குமுறையின் மூலம்தான் இன்றைக்கு பெண்கள் இயல்பாகவே அதற்கு இணங்கி போகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அந்த ஒடுக்குமுறைக்காக கண்டறியப்பட்ட ஒரு கருத்தியல் தான் கற்பு என்பது. அதுக்காக தான் பாலிய விவாகம். 6 வயசுல பிடிச்சி கொடுத்துறவன்ட்ட அவன் பார்த்துவான். அவன் முன்னால அவன் ருது ஆகணும். ருதுன்னா பருவத்துக்கு வரணும். புருஷன் முன்னால, மாமனார் முன்னால. அப்போ அவள் களங்கம் இல்லாதவள், கரைபடாதவள், பத்தினியாகவே வீட்டுக்கு வந்திருக்கிறாள். கணவன் இறந்த பிறகு பத்தினியாகவே போக வேண்டும், அதற்காக உடன்கட்டை ஏறுதல். இந்த வாழ்க்கை முறையை, இந்த வழக்குகளை எது இங்கே உருவாக்கியது, வரையறை செய்தது? இந்த கருத்தியலை எது உருவாக்கியது? இதைத்தான் விவாதிப்போம் என்கிறோம். ஆகவே தூய்மைவாதத்தை நிலைப்படுத்துவதற்கு உருவான இன்னொரு கருத்தியல் தான் கற்பு என்பது. கற்பு என்று வந்தால் அதற்கு எதிர் சொல்லாடல் விபச்சாரம் என்று வருகிறது. இந்த கற்பு நிலையை மாறினான்னா அவ விபச்சாரி, விபச்சாரம். இப்படிப்பட்ட கருத்தியல்களை இந்த மண்ணிலே நிலைப்படுத்தியதற்கு அடிப்படை கோட்பாடாக இருந்தது மனு ஸ்மிருதி தான். பெண் ஒடுக்குமுறையில் இருந்துதான் அனைத்து ஒடுக்குமுறைகளும் விரிவாக்கம் பெறுகிறது. மனு தர்மத்தை பற்றி பேசுவதற்கு
அண்ணன் பழக்கருப்பையா அவர்கள் இந்த மேடைக்கு வருவதை விட, திருமாவளவன் இந்த மேடையில் நிற்பதை விட, பெண்கள் நிற்க வேண்டும், பெண்கள் பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதிலும் குறிப்பாக இந்த மனு சட்டத்தால் காலம் காலமாக மிக மோசமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருப்பவர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்கள். அதில் தான் இன்னைக்கும் வெள்ளப்புடவை உடுத்துற வழக்கம் இன்னைக்கும் இருக்குது. மொட்டை அடிச்சுக்கணும், கணவன் செத்துட்டா மொட்டை அடிச்சுக்கணும், வெள்ளப்புடவை உடுத்தணும், குங்குமம் வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, தாலி அறுக்கணும், 16 நாளில் சில சடங்குகளை செய்யணும், 30 நாளில் சடங்குகளை செய்யணும், நல்ல காரியத்தில் போய் நிற்கக்கூடாது, கெட்ட காரியத்தில் போய் நிற்கக்கூடாது, எதிரில் வரக்கூடாது. அப்ப அந்த சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் இதில் பேசினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் தோழர் சாரு சிவம் கீதா அவர்களையும் ராதிகா கணேசன் அவர்களையும் நாம் அழைத்தோம். ராதிகா கணேசன் இங்கு வரவில்லை, கீதா அவர்கள் வந்தார். அவர் சொல்லாமல் சொன்னார், நான் ஒடுக்குமுறைக்கு ஆளாகாத சமூகத்தில் இருந்து பிறந்தவள் என்று அவர் சொன்னார். ஒருபடி மேலே போய் அம்மா கலையரசி அவர்கள் சொன்னார், நான் 1.5 பார்ப்பான் என்று சொன்னார். அப்போ இந்த மேடைக்கு நம்ம 3.5 பார்ப்பானை அழைத்திருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு பெண்மணி வரவில்லை, 2.5 பார்ப்பனர்கள் தான் இங்கே வந்தார்கள். என்ன, திருநெல்வேலி பிள்ளைமார்கள் அப்படி பார்ப்பனர்களை விடவும் ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்கள் என்று சொல்வார்கள். அதனால் அவர் அதை சொன்னார். அதை கிளைம் செய்யல. அப்படி ஒரு சமூக நிலையிலிருந்து வந்த நான் அதை மீறி நிற்கிறேன் என்று சொல்லுவதற்காக சொன்னார். அதை மீறி நிற்கிறேன், அதை விமர்சிக்கிறேன், அதிலிருந்து மாறுபட்ட பார்வையை கொண்டிருக்கிறேன், இந்து என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் சைவ சமயத்தை சார்ந்தவள், எனவே திருமாவளவன் என்னுடைய பிள்ளை என்று அதை இணைக்கிறார். அந்த சமத்துவ கருத்தியலை, அந்த அரசியலை அவர் இணைக்கிறார். ஆகவேதான் அவர்கள் இங்கே மேடையிலே பேசுவது இன்னும் அதற்கு வலிமை சேர்ப்பதாக இருக்கும் என்று நாம் அழைத்தோம். நம்முடைய தோழர்கள் நினைக்கலாம், அந்த கட்சியில் யாருமே பெண்கள் இல்லையான்னு. நற்சோனையை கூப்பிடலாம் இல்லையா, எழில் கரோலினை பேச வைக்கலாம் அல்லவா என்று தோழர்கள் நினைக்கலாம். திருமாவளவன் பேசுவதை விட, நற்சோனை பேசுவதை விட அம்மா கலையரசி பேசுவது இந்த காலத்திற்கு தேவையானது, பொருத்தமானது. கீதா பேசுவது தேவையானது, பொருத்தமானது. ஏனென்றால் மனுஸ்மிருதியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சமூகம் பெண் சமூகம்தான். அதில் எங்கேயோ ஒரு இடத்துல தெய்வமாக வணங்கணும் அப்படின்னு சொல்கிறதா நம்ம ராஜா சொன்னார். இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதான்னு. ஒரே ஒரு வசனம் உன் கண்ணுக்கு தெரியாதான்னு கேட்குறேன். 25 வசனம் எதிராக இருக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? 25 வசனங்கள் பெண்களுக்கு எதிராக இருக்கு, அது அவர் கண்ணுக்கு தெரியல. ஒரு வசனம் என் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல். இதில் அது என்ன அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். அதில் கேடுகள் தான் அதிகமாக இருக்கு. நண்பர் கமல்ஹாசன் சொல்றாரு, இப்போ காலாவதி ஆகி போச்சு, அதெல்லாம் யார் நடைமுறையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் யாருக்கு அஞ்சு சொன்னாரோ தெரியல. அவர் மேலே நமக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் சமூகத்தை பாருங்க, ஆணவ கொலைகள் ஏன் நடக்கின்றன? சாதி கலப்பு கூடாதுன்னு தானே, இனக்கலப்பு கூடாதுன்னு தானே, அதுதானே மனு தர்மம். வாழிடங்கள் தனித்தனியாக இருக்கின்றனவே, ஏன் தனித்தனியாக இருக்கிறது? ஊர் தெரு, சேரி தெரு என்று. இந்தியா முழுவதும் இரட்டை இந்தியாவாக இருக்கிறதே, இரட்டை சுடுகாடாக இருக்கிறதே, இரட்டை தேநீர் குவளையாக இருக்கிறதே. இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம், இரட்டை பார்லிமெண்ட் வேணும், இரட்டை பாராளுமன்றம் வேணும். இரட்டை குவளை இருக்கிறது என்றால், இரட்டை சுடுகாடு இருக்கிறது என்றால், இரட்டை வாழிடம் இருக்கிறது என்றால், இரட்டை பாராளுமன்றம் வேண்டும். ஒரு வாதத்திற்காக இப்படி ஏன் இருக்கிறது? சரி, ஊர் தெருவில் கலந்து இருக்கிறாங்களா? ஒரு வீடு செட்டியார் வீடு, இன்னொரு வீடு ரெட்டியார் வீடு, இன்னொரு வீடு முதலியார் வீடு, இன்னொரு வீடு பிள்ளைமார் வீடு, இன்னொரு வீடு கோனார் வீடு. கோனார் சொன்னா கூட அவங்க இப்போ ஒத்துக்க மாட்டாங்க, நாங்கள் யாதவர்னு சொல்லுவாங்க. யாதவர் வீடு எல்லாம் பேருன்னு கூட இப்போ எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். வட இந்தியாவை பின்பற்றக்கூடிய நிலை. யாதவர் வீடு. இந்த மாதிரி எந்த ஊர் தெருவாது இருக்கா? எங்கே போனாலும் போனால் 2 தெரு செட்டியார் தெருவாக இருக்கும், அதில் வேற எந்த வீடும் கலக்காது. இல்லைனா பிள்ளைமார் தெரு. இப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இந்த டிசைன் யார் உருவாக்குனது? எந்த ஆட்சி காலத்தில் உருவானது?
அல்லது எந்த சட்டத்தால் உருவானது? அரசியலமைப்பு சட்டத்தால் உருவானதா? இந்த வாழிட கட்டமைப்பு முறை உருவானதற்கு காரணம் மனுஸ்மிருதி தான். அதுதான் ரெகுலேட் பண்ணுது. இந்த சமூக கட்டமைப்பை ரெகுலேட் பண்ணதுல அதுக்கு தான் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. எண்டோகாமி, சாதிக்குள்ள சாதி தான் திருமணம் செய்யணும், குலத்துக்குள்ள குலம் தான் திருமணம் செய்யணும். அதுதான் இந்த இனக்கலப்பு ஏற்படாமல் தடுப்பது. இந்த வாழ்க்கை முறையை, இந்த திருமண முறையை இங்கே நிலைப்படுத்தியது எது? மனு தர்மம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு அதுதானே இருக்கு நிலைமை. வெறும் தலித் வெர்சஸ் நான் தலித் இல்லைங்க அரசியல். வாழ்க்கை முறைங்கிறது எல்லா சாதியும் தனித்தனியாக தடுப்பு சுவர்களுக்கு இடையில் தான் இருக்கு. ஒரு சாதிக்கு இன்னொரு சாதிக்கு இடையில தடுப்பு சுவர் இருக்குது. எந்த சாதியும் ஒன்றுன்னு போய் கைகோர்த்து கொள்ள முடியாது. அரசியலுக்காக ஒன்று கை கோர்த்துக்கிறான், தொழிலுக்காக கை கோர்த்துக்கிறான், அது வேற. சாராயத்துக்காக இவனோடவும் சேர்ந்து குடிக்கிறான். ஒரே மட்டையில் நான் ஊறுகாயை நக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அப்போ உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி கிடையாது. இப்போ சாராயத்துக்காக சமத்துவம் இருக்கும், அங்கே தொழிலுக்காக சமத்துவம் இருக்கும், அரசியலுக்காக தோல்ல கைப்படும். ஏன்னா ஒரு ஓட்டு இருக்குல்ல. பண்பாட்டு தளத்திலே, சமூக தளத்திலே, சோசியலி கல்ச்சுரலி அங்க இன்னும் மனுஸ்மிருதி தான் கோலோச்சுகிறது, ஆட்சி செய்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் அரசியல் தளத்தில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது, தேர்தலுக்காக பயன்படுத்தப்படுகிறது, நாடாளுமன்றத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது, சட்டமன்றத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சமூக தளத்திலோ கலாச்சார தளத்திலோ, இன்னும் சொல்ல போனால் பொருளாதார வாழ்வியல் தளத்திலும் கூட தச்சன் தச்சன் வேலையை செய்ய வேண்டும், கொல்லன் கொல்லன் வேலையை செய்ய வேண்டும், விவசாயன் விவசாயி வேலையை செய்ய வேண்டும், நெசவாளர் நெசவாளர் தொழிலை தறி நெய்யும் வேலையை செய்ய வேண்டும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு வேலையை செய்ய வேண்டும் என்கிற வாழ்க்கை முறை இன்னும் முற்றாக மாறவில்லை. லேசா அதில் ஒரு அசைவு ஏற்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். பெரிய மாற்றம் நிகழவில்லை. ஆகவே பொருளாதார தளத்திலும் கூட இன்னும் கோலோச்சுகிற இடத்தில் இருப்பது மனுஸ்மிருதி தான். எனவே 20 ஆண்டுகளுக்கு முன்பு 90, 91, 92 அந்த காலகட்டத்திலே நான் மதுரையிலே ஒரு பட்டிமன்றம் போட்டேன். வழக்காடு மன்றமோ பட்டிமன்றமோ, நாட்டை ஆளுவது சாதியமா சட்டமா என்று. அதுதான் இப்போது கேட்கிறோம். நாட்டை ஆளுவது மனு சட்டமா அம்பேத்கர் சட்டமா? அம்பேத்கர் சட்டம் என்பது அம்பேத்கர் எழுதிய சட்டம், மனு சட்டம் என்பது மனு எழுதிய சட்டம். அது கோட் ஆஃப் மனு, இது கோட் ஆஃப் அம்பேத்கர். மனுஸ்மிருதியை எதிர்த்து தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடினார். அந்த மனுஸ்மிருதிக்கு மாற்றாக அவர் எழுதிய சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அது எல்லாவற்றையும் தகர்க்கிறது. இவ்வளவு காலமாக நீ கட்டி காப்பாற்றிய சமூக ஒழுங்கை மிக அமைதியான முறையிலே தகர்த்து கொண்டிருக்கிற ஆற்றல் வாய்ந்த ஆயுதம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த சட்டம் தீண்டாமையை குற்றம் என்கிறது. அந்த சட்டம் விதவை மறுமணம் செய்து கொள்ளலாம் என்கிறது. ஆனால் மனு சட்டம் விதவை மறுமணம் செய்யக்கூடாது. அந்த சட்டம் பாலிய விவாகத்தை குற்றம் என்கிறது. ஆனால் மனு சட்டம் பாலிய விவாகத்தை நியாயப்படுத்தியது சரி என்று. அம்பேத்கருக்கே பாலிய விவாகம் தான். அவருடைய திருமணம் நடந்த போது அவருக்கு 11 வயசோ 12 வயசோ, அவருடைய மனைவிக்கு 9 வயது என்னவோ. பாலிய விவாகம் அது. பாலியன்னா சின்ன குழந்தை திருமணம். அந்த காலத்தில் இந்த நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரையில் குழந்தை திருமணங்கள் இன்னைக்கும் கிராமப்புறங்கள் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. பாலிய விவாகத்தை சரி என்று சொன்னது மனு சட்டம், பாலிய விவாகத்தை குற்றம் என்று சொல்லுகிறது அம்பேத்கர் சட்டம். விதவை மறுமணம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது மனு சட்டம். விதவை திருமணம் செய்து கொள்ளலாம், மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறது அம்பேத்கர் சட்டம். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை சரி என்று சொன்னது மனு சட்டம். உடன்கட்டை ஏறும் வழக்கமே கூடாது என்று அதை குற்றமாக்கியது அம்பேத்கர் சட்டம். மனிதருக்குள் மனிதர் சமம் இல்லை என்றது மனு சட்டம். எல்லா மனிதர்களும் சமமானவர்களே என்று சொல்லுவது அம்பேத்கர் சட்டம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அம்பேத்கர் சட்டம் மனு சட்டத்தை தகர்ப்பதற்கான ஆயுதம். இங்கதான் நீங்க கவனிக்கணும். ஏன் பிஜேபி நாம் எதிர்க்கிறோம், ஏன் சங் பரிவார்களை எதிர்க்கிறோம் என்றால், அவர்களின் இறுதி இலக்கு, அவனுடைய அல்டிமேட் எய்ம்
அவங்களுடைய அல்டிமேட் டார்கெட் இங்கே இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும், இந்துஸ்தானை உருவாக்க வேண்டும். இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் அம்பேத்கர் சட்டம் தான் தடையாக இருக்கிறது. அம்பேத்கர் சட்டம் இருக்கிற வரையில், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கிற வரையில் இந்த மண்ணில் அவர்களுடைய கனவு நனவாகாது. எனவே இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க துடிக்கிறவர்கள் அம்பேத்கர் சட்டத்தை எப்படி பாதுகாப்பார்கள், எப்படி நடைமுறைப்படுத்துவார்கள்? சமூக நீதியை மறுக்கிறது மனு சட்டம், சமூக நீதியை தருகிறது அம்பேத்கர் சட்டம். சமூக நீதி தான் வயா மீடியா. எதுக்கு? பழமைவாதத்தை தகர்த்து புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு, சமத்துவத்தை அந்த இலக்கை அடைவதற்கு. சமூக நீதியின் மூலமாகத்தான் சமத்துவத்தை அடைய முடியும். நேரடியாக சமத்துவத்துக்கு போக முடியாது. இப்போ சோசியல் ஜஸ்டிஸ் இதை நேரடியாக பிஜேபி காரனால எதிர்க்க முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணா, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் ஒன்று கொண்டு வந்துட்டான். சோசியல் ஜஸ்டிஸ்க்கு நேர் எதிரானது எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக்கல் பேஸ்டு ரிசர்வேஷன் கூடாது. இதை அன்றைய ஜாம்பவான்கள் விவாதித்து தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலத்திலே, அவர்கள் எல்லாம் வெள்ளைக்காரன் ஆட்சி கண்டிருந்த காலத்திலேயே, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்கிற அந்த அரசியல் நிர்ணய சபை கூட்டத்திலேயே இது பற்றியெல்லாம் விரிவாக விவாதித்து தான் சோசியல் ஸ்டேட்டஸ் என்கிற அடிப்படையில் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள். சமூக ரீதியாக யார் இங்கே ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அதிகாரம் மறுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, நிலம் பறிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ஆயுதமற்ற நிராயுதபாணிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மேம்படுவதற்காக அவர்களின் சமூக தகுதி உயர்கிற வரையில் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான் சமூக நீதியின் அடிப்படை. பிரிஃபரன்ஷியல் ரைட், அது ஒன்றும் பிச்சை போடுவதல்ல, பரிதாபம் பார்த்து கொடுப்பதல்ல. அது பிரிஃபரன்ஷியல் ரைட், ஒரு முன்னுரிமை. அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். இப்போ நேரடியாக அதை எதிர்க்க முடியல, அம்பேத்கரை நேரடியாக எதிரின்னு சொல்ல முடியல. அதனால் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடிக்கிட்டு அம்பேத்கர் எழுதிய சட்டத்துக்கு வேட்டு வைக்க பார்க்கிறார்கள். அவர்களால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாற முடியாது. இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்கிற கனவுதான் அவர்களின் ஒரே கனவு. அதற்கு தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம்தான். அந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மறுபடியும் அவர்கள் என்ன சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? பழைய சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கு, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று வர்ணாசிரம அடிப்படையிலே ஒரு சமூக ஒழுங்கை இங்கே மறுபடியும் கட்டமைக்க முடியாது என்றாலும் கூட இந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை தக்க வைக்க வேண்டும். நீதான், நான் தான். உழைக்கிறவன் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், மாடு மேய்க்கிறவன் மாடு மேய்த்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்த்துக் கொண்டே இருக்க வேண்டும், மீன் பிடிக்கிறவன் மீன் பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தறி நெய்கிறவன் தறி நெய்து கொண்டே இருக்க வேண்டும், கக்கூஸ் கழுவுகிறவன் கக்கூஸ் கழுவிக் கொண்டே இருக்க வேண்டும், குழி புதைக்கு தோண்டுகிறவன் குழி தோண்டிக் கொண்டே இருக்க வேண்டும், பறையடிக்கிறவன் பறையடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த தொழில் முறையில் மாற்றம் நிகழக்கூடாது. இது நிகழ்ந்தால் சோசியல் ஆர்டர் பாடுபட்டு போயிடும். அதுக்கு யார் ஆள்? திருமாவளவன் படிக்க வந்துட்டான், திருமாவளவனோடு அவனுடைய சகாக்கள்லாம் படிக்க வந்துட்டாங்கன்னா ஊரில் இங்கே போய் யார் இப்போ அந்த வேலைகளை, விவசாய கூலி தொழிலை வேலை செய்கிறது யார்? ஆள் இல்லை. இப்போ அவனுக்கு அது ஒரு பெரிய கவலையாக இருக்குது. எதிர்காலம் எப்படி போகுங்கிற கவலையாக இருக்குது. இந்த சமூக ஒழுங்கு சிதைந்து கொண்டு இருக்கிறதே என்பது கவலையாக இருக்கிறது. ஆகவே எப்படியாவது அதை ரெட்ரீவல் பண்ணணும், அதை மறுபடியும் மீட்கணும், அந்த சோசியல் ஆர்டரை கொண்டு வரணும், அதை தக்க வைக்கணும். அதுக்காக அவன் பல உத்திகளை கையாளுகிறான். அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிற காரணத்தினாலேயே அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த கும்பலின் மாய்மால ஜால வித்தைக்கு மயங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். போலீஸ்காரன் நம்மளை கைது பண்ணுறவர்களும் நல்லா தான் பேசிகிட்டே இருப்பான், ரிமாண்ட் பண்ணுறவர்களும் நல்லா பேசுவான், சோறு வாங்கி கொடுப்பான், குடும்பத்தை விசாரிப்பான். அதனால் அவன் நோக்கத்தை அவன் விட்டுருவானா? நம்ம ஆளுங்க நல்லா நம்மளை பார்த்தோன்னே சல்யூட் அடிக்கிறாரு இன்ஸ்பெக்டர், நம்மளை பார்த்தே சிரிக்கிறாரு, வாங்க தோழருங்கிறாரு, வாங்க அண்ணங்கிறாரு. அப்படி இவனே போய் ட்ராப்பில் மாட்டிக்குவான். இங்கே வந்துட்டு போகும்பாரு, இவன் போய் மாட்டிக்குவான். இங்கே வந்துட்டு போங்க, ஸ்டேஷன் வரல வந்துட்டு போங்க. அவருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும், இவனுக்கு அது தெரியாது. அவர் சிரிக்கிறத பார்த்தே ஏமாந்து போயிடுவான். அப்படி தான் நிறைய போலீஸ் பிடிப்பாங்க. கியூபிராஞ்செல்லாம் அப்படி தான், எல்லா உளவுத்துறையும் அப்படி தான் பண்ணுவாங்க. திருமாவளவன் எங்கே போகிறாருன்னு கண்டுபிடிக்கணும்னா திருமாவளவன் கூட இருக்கிறவன நட்பாக வச்சுக்கிறது, அவரை தோழருங்கிறது, அவரை அண்ணங்கிறது, அவரை தம்பிங்கிறது.
இவர் அண்ணனா இப்போதான் நான் பேசினேன், அவர் அங்கே தங்கியிருக்கிறாரு, இங்கே தங்கியிருக்கிறாரு. அண்ணன் நம்பர் வேணுமா இருந்தா வாங்கிக்கிங்க. இப்படித்தான் பிஜேபிக்காரன் இன்னைக்கு தலித் தலைவர்களை பூரா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடினா அவங்க அம்பேத்கரிய ஆதரவாளர்கள் ஆயிட முடியுமா? எந்த காலத்திலும் ஒட்டாது. அம்பேத்கரின் ஒரே பகை சனாதனம். அம்பேத்கரின் பகைவர்கள் சனாதன சக்திகள். அம்பேத்கர் சமத்துவத்தை நிலைநாட்ட போராடிய ஒரு போராளி. அவர்கள் சமத்துவத்திற்கு எதிரானவர்கள். இந்த அடிப்படையில் தான் நமக்கு விமர்சனம். வேற என்ன தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? இலக்கணேசனை பார்த்தா வணக்கம் தான் சொல்கிறேன். அண்ணன் நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்னாரை பார்த்தா வணக்கம் சொல்கிறேன். இங்கே கூட நாளைக்கு வந்தால் கூட நம்ம வரவேற்று உட்கார வச்சு நம்ம பேசத்தான் செய்வோம், அது வேறு. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் நம்ம பேசுகிறத ஒட்டி வெட்டி இதே வேலையாக சில பேர் 2 ரூபாய்க்கு கமெண்ட் போடுறவங்களாம் இருக்கிறான், மீம்ஸ் போடுறவங்களாம் இருக்கிறான். என்னை திட்டி ஒரு வார்த்தை போட்டால் அவனுக்கு 2 ரூபா அக்கௌண்ட்டில் போயிடும். சோசியல் மீடியாவில் கூலிப்படை எல்லாத்துலேயும் இப்போ உருவாயிட்டான். சோசியல் மீடியாவிலையும் கூலி கும்பல் உருவாயிட்டான். கருமாதி ராமன் ஒருத்தர் இருக்கிறான். கருமாதி ராமன் அவன் வேலையே இந்த 2 ரூபாய்க்கு வேலை செய்யறதான். அவன் பேரை மாற்றி சொல்லிட்டேனா? எல்லாரும் என்னை திருமாங்கிறது பார்த்தால இன்னொரு மா போட்டுறான், திருமாமான்னு. நான் தான் கல்யாணமே பண்ணுறதில்லன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் என்ன மாமா 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 மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மாமான்னு சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது? உங்கள் அக்கா தங்கைக்கு நீங்கள் பாசமாக இருக்கிறது அல்லது திருமண பந்தமாக அவங்களுக்கு கடமைகள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. என்ன மாமான்னு கூப்பிட்றதுனால ஒரு பயனும் கிடையாது. 58 வயசாகி போச்சு. 25 வயசுல எங்கள் அம்மா 20 வயசுல எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ண சொன்னாங்க. நான் வேண்டாம், படிக்கணும், வேலைக்கு போகணும். விடுதலை புலிகளோட நெருங்கி பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது, போராளிகளோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. இந்த சமூகத்திற்காக நாம் ஒருவராவது முழுமையாக ஒப்படைத்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு மேலோங்கியது. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னை திட்டுறானா திருமாமான்னு. மாமான்னு கூப்பிட்றது நல்லது தான். நேருவே மாமான்னு கூப்பிட்டுருக்குறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் என்ன நோக்கத்தில் மாமான்னு சொல்கிறான்னு தெரியல, அதனால் சொல்கிறேன். இப்போ என்ன கொள்கைக்கு கொள்கையை பேசு, கோட்பாட்டுக்கு கோட்பாட்டை பேசு. நான் பேசுகிற அம்பேத்கர் பேசுனது தான் நான் பேசுகிறேன், பெரியார் பேசுனது தான் நான் பேசுகிறேன். எனக்கு இன்னும் புதிய கருத்து ஒன்றும் கிடையாது. 1927 மனுஸ்மிருதியை கொளுத்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன் கொளுத்தினார் என்பதை மோடி சொல்லட்டும். நீ அதுக்கப்புறம் அம்பேத்கர் மாலைக்கு சிலை போடு, சிலைக்கு மாலை போடு. இல்லைன்னா நீ சிலைக்கு மாலை போடாத, உனக்கு யோகியதை கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1927 டிசம்பர் 25 மனுஸ்மிருதியை ஏன் கொளுத்தினார்? அதற்கு நீ விடை சொல்லிட்டு மாலை போடு. அம்பேத்கர் சிலைகிட்ட வா, நாங்களே வரவேற்கிறோம். அவர் செஞ்சதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அண்ணன் இல்லைன்னா அங்கே கொளுத்திருப்பேன் நான். அம்மா கலையரசி இல்லைன்னா கொளுத்திருப்போம். ஏன்னா அது அவர் செய்து அவர் ஊட்டிய தீன்னு எங்கள் கையில் இருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இவங்களை நம்ம வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. நம்முடைய விருந்தினர்களாக மேடைக்கு வந்திருக்கிறாங்க. இது யாருக்கு எதிராக இல்லை, ஒரு கோட்பாட்டுக்கு எதிராக. உள்ளபடியே ஒரு சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். நமக்கு வேற என்ன கடவுளை பற்றிய கவலையும் இல்லை, வேறு எந்த பிரச்சனையை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. யாரையும் தனிப்பட்ட முறையிலே நமக்கு எந்த பகையும் கிடையாது. நீங்கள் இந்த மதத்தை காப்பாற்றணும்னா, உலகம் முழுக்க கொண்டுட்டு போகணும்னா இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து சுய விமர்சனம் செய்யுங்க. சுய விமர்சனம் செய்யுங்க. ஏன் இது உலகத்தில் திருமாவளவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இந்தியாவை தாண்டி இன்னொரு நாட்டில் ஒரு குடிமகன், அந்த நாட்டின் குடிமகன் இந்த மதத்தை ஏற்றுக்கிட்டான்னு நீ இலங்கையில் யாராவது ஒருத்தனை காட்டு, தமிழனை தவிர. தமிழன் இந்துவாக இருப்பான், அவன் பூர்வீக குடி நடுவில் தண்ணி பூந்துருச்சு உள்ள, அதனால் அவன் வேற போயிட்டான், நான் வேற போயிட்டோம். கடல்கோள் நடந்ததுனால லெமூரியா கண்டம் போயிடுச்சு, கீழே துண்டாகி போச்சு அந்த நிலம். நம்மோட இருந்தவன் தான். வேற எங்கேயாவது நீ சொல்லுங்க. ஏன் இல்லை? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் ஒருத்தனுக்கு இருக்கு, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்கு என்கிற போது இந்து மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்று நீ கண்டுபிடிக்க வேண்டாமா? அதை உணர வேண்டாமா? அம்பேத்கரும் பெரியாரும் இந்துக்களாக இருந்த நிலையில் தானே அதை விமர்சனம் செய்தார்கள். பெரியார் நான் இதை விட்டு வெளியே போயிட்டேன்னா இதை பேச முடியாதையான்ட்டு போகல. அம்பேத்கர் வாக்குறுதி கொடுத்ததுனால ஏழோ மாநாட்டை பேசும்போது சொல்றார்,
1931 நான் பிறக்கும்போது ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். அதனால அவர் பௌத்தத்தை தழுவினார். அப்ப கூட அவர் சொல்றாரு விளக்கம், நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தேன். இயேசு நான் தேவகுமாரன்கிறாரு, கடவுளுடைய பிள்ளைங்கிறாரு. நபிகள் நாயகம் நான் கடவுளுடைய தூதர் அப்படின்னு சொல்றாரு, நான் தான் கடைசி தூதன் சொல்றாரு. கிருஷ்ணனை பார்த்தேன், கிருஷ்ணன் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லல, கடவுளுடைய தூதர்னு சொல்லல, கடவுளுக்கே கடவுள்னு சொல்றாரு. தேவாதி தேவன், நான் கடவுளுக்கே கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். கௌதம புத்தர் ஒருத்தர் தான் கடவுளை பற்றியும் பேசலை, சாத்தானை பற்றியும் பேசலை, மானுட நெறியை மனிதகுல ஒழுக்கத்தை பற்றி மட்டும் பேசுகிறாரு. கடவுளை பற்றி அவர் கவலையப்படலை. அதனால் முன்னோர்கள் இந்த மதத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. நாகர்கள் பற்றி சொன்னாங்க இல்லையா, அம்பேத்கர் அதை சொல்கிறாரு. இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் நாகர்கள், நாகர்கள் வேறு யாரும் இல்லை, திராவிடர்கள், திராவிடர்கள் வேறு யாரும் இல்லை, இன்றைய தமிழர்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆய்வில் ஒப்புக்கொள்கிறார். இந்தியா இல்லைன்னா எப்படி அங்கே நாகாலாந்துன்னு ஒரு ஊருக்கு பேர் வந்திருக்க முடியும்? இங்கே எப்படி நாகர்கோயில்னு ஒரு ஊருக்கு பேர்? அங்கே நாகபுரின்னு நாக்பூர் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்குது. இல்லை, நாகர்கள் வாழ்ந்த தேசம் இந்த தேசம். நாகர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி. அது வடமொழி கலப்பிலே தமிழை திரமிழர் என்று அழைத்தார்கள். அதுதான் திராவிடர் என்று மாறியது. திராவிடர்கள் வேறு யாரும் இல்லை, அவர்கள்தான் நாகர்கள். நாகர்கள் வேறு யாரும் இல்லை, அவர்கள்தான் தமிழர்கள் என்கிற ஒரு புரிதலை புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டிருந்தார். இது எது நம்ம இட்டுக்கட்டி பேசலை, அவர் சொன்னது, அவருடைய கருத்து. மொழி தொடர்பாக அவர் சிந்தித்திருக்கிறார். தேசிய இனம் குறித்து அவர் பேசியிருக்கிறார். கௌதம புத்தரையும் காரல் மார்க்ஸையும் கூட அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். ஆகவே பௌத்தத்தை ஏற்கிறார். எனவே இந்த மதத்தை யாரும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு உள்நோக்கத்தோடு விமர்சிக்கக்கூடிய நிலை இல்லை. இந்த சமூகத்தில் நிலவுகிற சமத்துவமின்மையை விமர்சிக்கிறோம், அதன் பெயரால் நடக்கிற கொடுமைகளை விமர்சிக்கிறோம். அந்த கொடுமைகளை களைய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இதை பயன்படுத்தி வாக்குகளை பொறுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, இடைவெளிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் அரசியலில் ஆன்மீகத்தை கலக்கக்கூடாது. அதை இந்து சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள், ஏண்டா நீ இந்து மதத்தை பற்றி பேசுகிற, அதனால தான்டா இந்து மதம் விமர்சிக்கப்படுதுன்னு அவங்க தடுக்கணும். மோடியும் அமித்ஷாவும் இந்து மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தாத, அரசியல் வேறு அப்படின்னு சொல்லணும். இந்தியாவில் உள்ள கட்சிகள், எந்த கட்சிகளாவது மதம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறாங்களா? கம்யூனிஸ்டுகள் மதம் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறாங்களா? அதை சொல்லி ஓட்டு கேட்குறாங்களா? எந்த கட்சியாவது அவனுக்கு ஒரு பாலிசி வச்சிருக்கிறான், ஒரு கொள்கையை வச்சிருக்கிறான், அவன் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறான், அடிப்படை பிரச்சனைகளை பேசுகிறான், மொழி பிரச்சனைகளை பேசுகிறான், இன பிரச்சனைகளை பேசுகிறான், பொருளாதார பிரச்சனைகளை பேசுகிறான். இவன் எப்போ பார்த்தாலும் ராமருக்கு கோவில் கட்டணும், வேல்முருகன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முருகனுடைய வேலை எடுக்கணும். இதை தானே நீ பேசுகிற. என்னைக்கு நீ ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்கிற, பண மதிப்பை பற்றி பேசியிருக்கிற, அல்லது காவிரி நீர் ஆற்று பிரச்சனை பற்றி பேசியிருக்கிற, அல்லது ஷேல் மீத்தேன் போன்ற வாயு எடுப்பது பற்றி என்னைக்காவது பேசியிருக்கிற, 8 வழிச்சாலை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கியா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கிறியா, மணல் கொள்ளையடிக்கிறது பற்றி என்னைக்காவது பேசியிருக்கிறியா, ஊழலை பற்றி கூட என்றைக்காவது நீ பேசியிருக்கிறியா? எந்த ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை பேசியிருக்கிற? எப்போ பார்த்தாலும் மதம் சாதி, மதம் சாதி, இதுதான் நீ பேசுகிற, இதுதான் உடைய அரசியல். பாபர் மசூதிக்கு எதிரான, முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்து ஆட்சிக்கு வந்துட்ட. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்துக்களுக்கு இந்து உணர்வை ஊட்டி ஓட்டை பிடுங்கி ஆட்சிக்கு வரணும். அதான் அவன் நோக்கம். இந்து மக்களை காப்பாற்றுவது நோக்கம் இல்லை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தான் இந்தியாவிலேயே போராடிய ஒரே கட்சி. அது மோடி கவனத்துக்கு போச்சோ என்னவோ தெரியல. திடீர்னு SC/STக்கு 50,000 கோடி 5 வருஷத்துக்கு அலாட் பண்ணியிருக்கிறார். ஏன்னா நம்ம சொன்ன இவன் படிப்புக்கு எதிராக இருக்கிறான், கல்விக்கு எதிராக இருக்கிறான். கொட்டுகிற மழையில் இந்தியா முழுவதும் வேறு எந்த அரசியல் கட்சியும் போராட்டம் நடத்தவில்லை. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். நான் நிர்மலா சீதாராமன் போய் மனு கொடுத்தோம். ஏன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் OBCக்கு நிறுத்துறீங்க, மைனாரிட்டிஸ் நிறுத்துறீங்க, SC/STக்கு நிறுத்துறீங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்படுவதால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? நீட் தேர்வு நடத்தப்படுவதால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா?
புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்திருப்பதால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுத்ததால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? பெரும்பான்மை சமூகம் இந்து சமூகம் தானே. ஆகவே இந்த சட்டங்களால் ஏற்படுகிற பாதிப்புகளில் பெரும்பான்மை இந்துக்கள் தானே பாதிக்கப்படுவார்கள். வேளாண் சட்டங்கள் கொண்டு வருவதால் 2 விளைவு நடக்கும். உடனடி விளைவு ஒன்று, தொலைதூர விளைவு ஒன்று. உடனடி விளைவு என்னன்னா, ஆன்லைன் வணிகம் ஜோராக நடக்க போகுது. அந்த சட்டம் வந்துச்சுன்னா யார் வேணாலும் கொள்முதல் பண்ணலாம், யார் எவ்வளவு வேண்டுமானாலும் சேமித்து வைக்கலாம். இது யாருக்காக? அதானிக்காக, அம்பானிக்காக. இப்போ அவன் ஆன்லைனில் அமேசானில் நீ எனக்கு 2 கிலோ பருப்பு வேணும்னு கேட்டால் உடனே கொண்டு வந்து கொடுக்கணும். பருப்பு ஸ்டாக்கில் இருந்தால் தான் கொடுக்க முடியும். எனக்கு அரிசி வேணும்னு கேட்டால் அரிசி உடனே கொண்டு வந்து அவன் கொடுக்கணும். ஆன்லைனில் அரிசி ஸ்டாக்கில் இருந்தால் தானே கொடுக்க முடியும். அப்போ ரெகுலராக ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கணும். அதில் தட்டுப்பாடே வரக்கூடாது. தட்டுப்பாடு வராமல் இருக்கணும்னா கொள்முதல் தாராளமாக நடக்கணும். யார் இந்த கொள்முதலை செய்யணும்? அரசாங்கம் செய்யக்கூடாது, தனியார் செய்யணும். அப்போ தான் ஆன்லைன் வணிகம் நடக்கும். அப்போ ஆன்லைன் வணிகம் எதிர்காலத்திலே வெற்றிகரமாக நடப்பதற்கு, உடனடியாக விரைவாக நடப்பதற்கு, தட்டுப்பாடின்றி நடப்பதற்கு அவன் தாராளமான கொள்முதல் கொள்கையை கொண்டு வருகிறான். தனியார் எங்கு வேண்டுமானாலும், எந்த மூலை முடுக்கில் வேண்டுமானாலும் கொள்முதல் செய்யலாம். எந்த பொருளையும் அத்தியாவசிய பொருள் என்று ஒரு கட்டுப்பாடு விதித்து அதை சேமிப்பதிலே ஒரு தடையை ஏற்படுத்தாமல் எல்லா பொருளும் அத்தியாவசிய பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறது அப்படின்னு நீக்கிட்டு அதை அதானி அம்பானி வாங்கி குவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். இது ஆன்லைன் வணிகம் நடக்க போகிறது. தொலைதூரம் நம் கண்ணுக்கு தெரியாமல் என்ன நடக்க போகுதுன்னா, பிடிஎஸ் என்கிற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம், அந்த பொது விநியோக திட்டம் காணாமல் போயிடும். அது வெற்றிகரமாக நடக்கணும்னா அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும். அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும்னா அரசாங்கத்தினுடைய குடோன் இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் அரசாங்கத்தினுடைய குடோன் இருக்கணும்னா எஃப்சிஐ இருக்கணும். இப்போ இதெல்லாம் மூட போகிறான். அரசாங்கமே கொள்முதல் பண்ணாதுன்னா அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு பிடிஎஸ் இருக்கும்? எப்படி ரேஷன் கடையில் கொண்டாந்து நீ பொருளை வைப்ப, அரிசி கொண்டாந்து வைப்ப, வேற சர்க்கரை கொண்டாந்து வைப்ப, இந்த பொருள்லாம் கொண்டு வந்து வைக்கிறது எப்படி முடியும்? அரசாங்கம் கொள்முதல் பண்ணாதானே முடியும். இப்போ அரசாங்கம் கொள்முதல் பண்ணாத நிலையை இவன் உருவாக்குகிறான். அதனுடைய பொருள் என்னன்னா, எதிர்காலத்தில் பிடிஎஸ் ஒழிக்கணும், ரேஷன் கடையில் ஒழிக்கணும். உலகமயமாதல் கோட்பாட்டிலே இந்த இனாம் கொடுக்கிற திட்டம், சர்வீஸ், அதாவது பணம் கொடுத்து வேலை வாங்கக்கூடிய திட்டங்கள்லாம் கைவிடணும். பள்ளிக்கூடம்னா உனக்கு செலவு அரசாங்கத்துக்கு, பள்ளிக்கூடத்தை நீ நடத்தாத, தனியார்ட்ட கொடுத்துரு. எதெல்லாம் செலவு துறைகளோ அந்த துறைகள்லாம் தனியார் மயமாக்கிடு. அதுதான் பிரைவேட்டைசேஷனில் முக்கியமான கோட்பாடு. பிரைவேட்டைசேஷனில் அரசாங்கம் வசூலிச்சு அதை செலவாக கொடுக்கக்கூடாது. அரசு ஊழியர்களுக்கே 70% சம்பளம் கொடுக்குறோம், 80% சம்பளம் கொடுக்குறோம், வாத்தியாருக்கே 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்குறோம். இது என்ன எங்களுக்கு வருமானத்துக்கு ஆட்சி நடத்துறது ஒன்றுமே இல்லை, கடன் வாங்குறோன்றான். உலக வங்கியில் கடன் வாங்குறோம், ஐஎம்எஃப்ல கடன் வாங்குறோன்றான். அப்போ இந்த மாதிரி உலக நாடுகள்கிட்ட கடன் வாங்காமல் நீ இருக்கணும்னா நீ இலவச திட்டங்களை செய்யாத, ரேஷன் கடைகள் மாதிரியான வேலை திட்டங்களை செய்யாத. அது ரேஷன் கடை வேணும்னா நீ அதுக்குன்னு கொள்முதல் பண்ணணும். கொள்முதல் பண்ணணும்னா தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா நீ கிடங்குகளை கட்டணும், கிட்டங்கிகள், இந்த குடோன்ஸ், அதை பராமரிக்கணும். அதுக்கு வேலைக்கு ஆள் போடணும், அதை நடத்துறதுக்கு ஒரு தனியாக மினிஸ்ட்ரி போடணும், செலவு. இப்போ இதை ஒழிக்கணும். பிடிஎஸ் சிஸ்டமே கூடாது. அதுக்கு தான் இந்த வேளாண் சட்டங்கள். இதில் இந்துக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இவங்க இந்துக்களின் காவலர்கள் சொல்லிக் கொள்கிறார்களே, இந்துக்களே உணர வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்துக்களின் முதல் எதிரியே பாஜக தான். வெறும் மதவெறியை தூண்டிவிட்டு, சாதி வெறியை தூண்டிவிட்டு மக்களை தீய வழியில் வழிநடத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வெறும் மோதலை உண்டு பண்ணுவதற்கு, பகைமையை உண்டு பண்ணுவதற்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு வழியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் விமர்சிக்கிறோம். எனவே அருமை தோழர்களே, மனு சட்டமும் அம்பேத்கர் சட்டமும் என்பது இன்றைக்கு ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். மனு சட்டமா, அம்பேத்கர் சட்டமா? மனுவா, அம்பேத்கரா? இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற டிபேட். இப்படித்தான் இந்த உரையாடல் தான் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் சமூகத்தில் மாற்றம் நிகழும். மனுவா, அம்பேத்கரா? மனு சட்டமா, அம்பேத்கர் சட்டமா? சமூக நீதியா, மனு நீதியா? இந்த கேள்விகளுக்கு விடை தேடுகிற போது பிஜேபியா, பிசிகேவா என்கிற உரையாடல் தான் இங்கே நிகழும் என்கிற நிலை இருக்கிறது. அதைத்தான் நாம் ஒரு கூட்டத்திலே வெளிப்படையாக சொன்னோம். கோட்பாட்டு ரீதியாக விவாதிப்போம். வாருங்கள் தோழர்களே. அருவருப்பான நடைகளில் விமர்சிப்பதை கைவிடுங்கள். நாராச நடைகளை கைவிடுங்கள். நாகரிகமாக கோட்பாடு ரீதியாக பேசுவோம். அப்படி பேசுவதன் மூலம் உங்கள் மதத்துக்கும் ஒரு பாதுகாப்பு.
இதில் உள்ள இந்த குறைபாடுகளை எல்லாம் களைந்து விட்டால் ஒரு பாதுகாப்பு இருக்கும். எங்களால் ஒரு நல்லது நடக்கட்டும். எங்கள் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகளின் மூலம், தந்தை பெரியாரின் வாரிசுகளின் மூலம், கொள்கை வாரிசுகளின் மூலம் உங்களுக்கு ஒரு புண்ணியம் சேரட்டும். இப்படித்தான் உங்கள் மொழியிலே நாங்கள் சொல்ல முடியும். வேறு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கேடான சிந்தனையும் இந்து சமூகத்திற்கு எதிரான போக்கும் எம்மிடத்தில் இல்லை. அதனால்தான் நாங்கள் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் தான், திமுகவிலே 90% இந்துக்கள் தான், கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே 90% இந்துக்கள் தான். ஏனென்றால் இந்த தேசத்திலே 90% இந்துக்கள் தான். உங்கள் பார்வையில் சொல்ல போனால் ஒப்பீடளவில் பார்த்தா ரொம்ப கரெக்டாக புள்ளி வரம் சொன்னால் அவங்க சிறுபான்மை தான். பௌத்தர்களின் எண்ணிக்கை, கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை, இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை, பார்சிகளின் எண்ணிக்கை, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸும் மைனஸ் பண்ணிட்டா சிறுபான்மை நீ தான் சிறுபான்மை. அந்த சிறுபான்மைங்கிறது வந்துடக்கூடாதுங்கிறது தான் எஸ்சி எஸ்டியை வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறான். 1901 எடுத்த முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் என்று மதவாரியாக எடுத்து வருகிற போது எஸ்சி எஸ்டியும் தனியாக தான் எடுத்தான். ஏன் எஸ்சி எஸ்டியை தனியாக எடுத்தான்? மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இவன் இந்துவாக இருந்திருந்தா அவன் ஏன் இவங்களை தனியாக எடுக்கிறான்? அவர்னாஸ் பஞ்சமர்கள் என்று சொல்லுவது 5ஆம் சாதி என்று பொருள் அல்ல. அடிநிலையில் 5ஆம் நிலையில் கிடக்கிற அடிநிலை சாதி கிடையாது. இந்த 4 வர்ணத்துக்கு எதிராக நிற்கிறவன் எதிர்நிலை சாதி, அடிநிலை சாதி அல்ல. அது புரிஞ்சுங்க. 4 பேர் நீ 4 வர்ணம்னு சொல்லிட்டு சாதிய கட்டமைப்பை ஏற்றுக்கிற, நான் இந்த வர்ணாசிரம அமைப்பு முறையை எதிர்க்கிறேன், சாதிய கட்டமைப்பு முறையை எதிர்க்கிறேன் என்று எதிரே நிற்கிற எதிர்நிலை சமூகம், அடிநிலை சமூகம் கிடையாது. அப்படின்னா பஞ்சவர்ணம் தான் சொல்லியிருப்பான், சதுர்வர்ணம் சொல்ல மாட்டான். அதை நேற்று இந்த இடத்துல சொல்லும்போது நாம நடத்தின கிறிஸ்துமஸ் விழா யாரும் பாதிரிமார்கள் நடத்தின விழா இல்லை, அல்லது பிஷப்புகள் நடத்தின விழா இல்லை. அதில் நான் என்ன சொன்னேன்னா, கிருஷ்ண பகவானே நான் தான் இந்த 4 வருணத்தையும் படைத்தேன் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அதை இப்போ அவங்க என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, குணம் கர்மம் இதை அடிப்படையாக வைத்து தான் சொன்னார். பிறப்பை அடிப்படையாக வைத்து சொல்ல, குணம் என்பதே பிறப்பின் அடிப்படையில் இருந்து வர்றதுதான். அதனால தான் அதை பிரிச்சே சொல்றாங்க, குணம் கர்மம். கர்மம்ங்கிறது செயல், வினை. குணம்ங்கிறது பண்பு, பண்புங்கிறது பிறப்பின் அடிப்படையில் இருந்து ஒரு ஜீன்ல இருந்து வர்றதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வெளியில பழகுற அது. இதுக்கு பேர் ஆட்டிடியூட், அதுக்கு பேர் கேரக்டர். த்ரூ ஜீன்ல இருந்து வர்றது ஆட்டிடியூடு. பழக்கத்தின் மூலம் வர்றது, செயற்பாடுகளின் மூலம் வர்றது வந்து கேரக்டர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிஹேவியர், ஆட்டிடியூடும் பிஹேவியரும் ஒண்ணு கிடையாது. அப்ப பிறவி அடிப்படையில் தான் குணம். உங்க மொழியிலே சொல்ல வேண்டுமானால் கிருஷ்ண பகவான் சொல்லி இருப்பதே அதுதான் சொல்லியிருக்கிறார். குணம் கர்மம் ரெண்டின் அடிப்படையில் தான் இந்த 4 வர்ணத்தை படைத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. 4 வர்ணத்தை படைத்தார் அப்படிங்கிறது உண்மைதானே? இந்த சதுர்வர்ணத்தை இங்க உருவாக்கினாருங்கிறது உண்மைதானே? சதுர்வர்ணம் சமமின்மையாக இருக்கிறது என்பது தானே இங்கு பிரச்சனை, அதுதானே டிபேட். எந்த சாதியுமே சமம் இல்லையே. இந்த சமூக கட்டமைப்பில் பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள், மற்ற அத்தனை பேருமே அவங்களுக்கு கீழானவர்கள் தான். அருமை தோழர்களே, நான் 90களின் தொடக்கத்தில் சொல்லுவேன், பார்ப்பனியத்திற்கு ஒரு விளக்கம் சொல்லும் போது சொல்லுவேன், வஞ்சகத்தால் வளைப்பதும் வன்முறையால் ஒடுக்குவதும் பார்ப்பனியம் என்று. வஞ்சகத்தால் வளைப்பதும், நம்ம அவனுக்கு ஈல்டாகி போறதா இருந்தா, வாங்க தோழர், அண்ணன், தம்பி, இந்த மந்திரி பதவி, இந்த உனக்கு இந்த கோரிக்கை செய்கிறேன் அப்படின்னு வஞ்சகத்தால் வளைச்சு போடுவான். அந்த வஞ்சகத்தால் வளைக்க முடியலன்னா வன்முறையால் ஒடுக்குவான். இதை பொருட்படுத்தாமல் எதிர்த்து நிற்பவர்கள் தான் அம்பேத்கரின் வாரிசுகளாக நிற்க முடியும். ஏன்னா அம்பேத்கரை வளைக்கிறதுக்கு எவ்வளவோ வஞ்சகம் செய்து பார்த்தார்கள், அவர் வளைந்து கொடுக்கவில்லை. வன்முறையால் ஒடுக்குவதற்கு எவ்வளவோ முயற்சித்தார்கள், அவர் ஒடுங்கிவிடவில்லை. அதையெல்லாம் மீறி அவர் விசுவரூபம் எடுத்தார். அதுதான் தோழர்களே 1956 அக்டோபர் திங்கள் 14ஆம் நாள் நாகபுரியிலே பௌத்தத்தை தழுவியது. அது பௌத்தத்தின் மீதான பற்று என்பதை காட்டிலும் இந்த சனாதனம் இந்த மண்ணில் நிகழ்த்திய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போர் என்பதுதான் அதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு புரட்சி.
சனாதனத்திற்கு எதிராக நிகழ்த்திய ஒரு பண்பாட்டு புரட்சி. அதற்கு அவர் எங்கே தொடங்கிய மூலம் என்றால் 1927 முதலாக இந்த நூலை தீயிட்டு கொளுத்தினாரே, அங்குதான் தொடங்குகிறது அந்த மூலம், அந்த முதல் ஆதி மூலம் என்பது. அருமை தோழர்களே, அந்த நாளைத்தான் நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். சமத்துவத்திற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் தொடங்கிய ஒரு வேள்வி. அவன் நெய்ய போடுறான், இவர் மனு தர்மத்தை போடுறார். அம்பேத்கர் நடத்தியதும் ஒரு வேள்விதான். அவரும் தீயை மூட்டினார், தீயிலே மனுஸ்மிருதியை போட்டார். இது சமத்துவத்தை படைப்பதற்கான வேள்வி. அவர்கள் சமத்துவமின்மையை நிலைநாட்டுவதற்கான வேள்வியை நடத்துகிறார்கள். சமத்துவமின்மைக்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான யுத்தம் தான் இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிற கோட்பாட்டு யுத்தம். தனிநபர்கள் நம்முடைய பகைவர்கள் இல்லை. கட்சிகள் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் பகைவர்களாக நாம் கருதவில்லை. கோட்பாட்டின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் நாம் நம்முடைய கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த களத்திலே இந்த போராட்டத்தை தொடர்கிறோம். அவர்கள் தொடங்கி வைத்ததை தொடருகிற வாரிசுகளாக இந்த களத்தில் நிற்போம் என்பதை சொல்லி, சனாதனத்தை வேறறுப்போம், சமத்துவத்தை வென்றெடுப்போம் என இந்த நாளில் உறுதியேற்க அறைகூவல் விடுத்து, இன்னும் சிறிது நேரத்தில் நன்றி உரையோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கிறது. தோழர்கள் அமர்ந்து நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.